இன்று இறைவனின் அபரிமிதமான ஆசீர்வாதங்களைப் பற்றி சிந்திப்போம். வேதத்திலே மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறாக வாக்களிக்கிறார்: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வல்லமையுள்ள வாக்குத்தத்தம் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு உன்னதமான நம்பிக்கையின் உறவை வெளிப்படுத்துகிறது. அவருக்குரியதை நாம் உண்மையோடு அவரிடமே திருப்பிக் கொடுக்கும்போது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் பொழியப்படும். ஒரு திறந்த வாசலின் கீழ் நாம் நம்மை நிறுப்பிக் கொள்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கும் மேலாக நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் நிறைவைத் தர இறைவன் வல்லவராக இருக்கிறார். ஜெபம். பரலோக தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை இன்று நான் முழுமையாக நம்புகிறேன். நீரே என் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் ஊற்று என்பதை உணர்ந்து என் கொடுப்பதில் நான் உண்மையுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். வானத்தின் பலகணிகளை திறந்து என் இல்லத்திலும் என் வேலையிலும் உம்முடைய அபரிமிதமான ஆசீர்வாதம் பெருகி வழியும்படி செய்தருளும். ஆமேன்.